கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைச்சது நிலைக்காது. போவாது. நமஸ்வாயா. ஆன்மீக பயணம் முடிச்சுட்டு வந்ததுல இருந்து சும்மா இல்லை. அதாவது ஆன்மீக பயணம் முடிச்சுட்டு வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு 2 பேருக்கு வேலைக்கு வச்சு நாம் உட்காந்துக்கலாம் அப்படின்னா அவர்களும் மனிதர்கள் தான். அதாவது நம்ம வேலை வச்சுட்டு அவங்களுக்கு கூலியாக ஒரு 1000மோ 500 கொடுத்துட்டு நாம் உட்காந்துட்டு பார்க்கறது நீதி நியாயம் தர்மம் கிடையாது. நாமளும் உடலை வலிச்சு நாமளும் வேலை செய்யணும். அவர்களும் மனிதர்கள். அதாவது ஒரு பதிவு போட்டிருந்தோம், அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மனித கழிவே மனிதர் எடுக்கிறாங்க. தங்களுடைய கழிவையே முகம் சுளித்து பார்க்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்கள் மனிதர்களே அவர்கள் கழிவை எடுப்பது ரொம்ப தவறு. பாருங்க, நாங்கள் வந்து அதில் இருந்து ஆசிரமம் ரொம்ப ஒரு மாதிரி அசுத்தமாக இருந்ததை சுத்தம் செய்துட்டு இருக்கோம். ஏன் சுத்தம் செய்கிறோம்னா எந்த ஒரு இடமும் வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தமாக இருக்கும் இடம் வந்து கடவுள் வசியம் செய்யும் ஆலயம் என்பது தான். இதை வந்து நாங்கள் இதை யாரையும் வேலைக்கு ஆட்கள் வைக்காம இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஆன்மீகம் பயணம் முடிச்சு 3 நாள். வண்டி பயணங்கள் எப்படி இருக்கும்னு வண்டியில் செல்பவர்களுக்கு தான் தெரியும். 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு தான். 4 சக்கர வாகனத்தை வைத்துக்கொண்டு அதில் ஒரு டிரைவரை வைத்துக்கொண்டு அவர்கள் டிரைவர் ஓட்டும் போது இவர்கள் அமைதியாக உட்கார்ந்து போவவர்களுக்கு அது கஷ்டம் தெரியாது. பல ஆன்மீக பயணம் முடித்து வந்த பிறகும் அம்மா அவர்கள் உடல் அசதிக்காக கொஞ்சம் கூட அவங்க ரெஸ்ட் இல்லாமல் மற்றவர்கள் போல ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு சோம்பேறித்தனமாக சும்மா இருக்காமல் பயணம் 2-3 மாத காலம் முடிந்த பிறகு உடனடியாக ஆசிரமத்திற்கு வந்து பார்த்து ஆசிரமத்தில் குப்பையும் குளமாக இருந்த இடத்தினை பார்த்து மனம் வருந்திய தாயார் ஆசிரமம் முழுவதும் பில்லுகள் கழிவு செடிகள் அப்படி அதிகமான அளவிலே அது படர்ந்து இருந்தது. அதை 2 ஆட்களை வைத்து சுத்தம் செய்தால் ஒரு ஆளுக்கு 800 ரூபாய் என்று பணம் கொடுக்கும் வசதி கூட இல்லாமல் உடல் அசதியை யோசிப்போம். ஆனால் நீங்கள் எப்படிம்மா தொடர்ந்து பயணிக்கிறேன்னு சொன்னாங்க. அவர்களுக்கும் என்னுடைய கருத்து என்னன்னா, உழைக்காம எதுவும் கிடைக்காது. உழைக்காம கிடைச்சது அது நிலைக்காது என்பது தான் என்னுடைய கருத்து. நம்ம எப்படியும் இப்போ ஒரு 2 ஆளுங்களை வச்சு சுத்தம் செய்து ஆசிரமம் இப்போ நம்ம 2-3 மாதம் ஆன்மீக பயணத்தில் இருந்ததுனால எல்லாமே வந்து குப்பம் குளமாக, அடுத்தது தூசி துரப்பமாக செடிகள் எல்லாம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. பாருங்க, இப்போ அந்த செடிகள் காட்டுறோம். இதையும் நாளைக்கு உங்களுக்கு நானே சுத்தம் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்க, இப்படி வந்து நிறைய குப்பைகளும் இதுவும் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த வளர்ந்த இடம் வந்து இப்போ இவ்வளோ தூரம் சுத்தம் பண்ணியிருக்கேன். பாருங்க, இதெல்லாம் சுத்தம் பண்ண இடம், இதெல்லாம் சுத்தம் செய்த இடம். இதெல்லாம் சுத்தம் செய்திருக்கோம். இது வரைக்கும் செய்த சுத்தம் பாருங்க. இங்கேருந்து இது மாங்காய் மரம், நம்மளுடைய அழகான மாங்காய் மரம். இந்த மாங்காய் மரத்துடைய வரலாறு ஒன்று சொல்ல வேண்டுமென்னா, இங்கேருந்து சுமார் ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு வாட்ச்மேன் இருக்காராம் ஒரு ஆசிரமத்திற்கு. அவர் இதே வழி வந்து போகக்கூடிய வழி. அவர் ஒரு நாள் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு நேராக உள்ளே வந்தார். அப்படியே உள்ளே வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நான் இந்த இடத்துல அமர்ந்து 4 மக்களுக்கு மன ரீதியான ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தேன். அதாவது முக்காலம் கணிக்கும் அந்த அருள் வாக்கை சொல்லிட்டு இருக்கும்போது
அவர் அப்படியே உள்ளே வந்தாருங்க. இதில் நம்ம இடம் தான் பாருங்கள், பார்த்துருங்க. இன்னும் இதெல்லாம் இன்னும் சுத்தப்படுத்த வேண்டிய நிலை இருக்கு. அவர் அப்படியே பெரியவர் வந்தாருங்க. வந்த உடனே நான் கேட்டேன், யாரு இவ்வளோ உள்ள போறாருன்னு கேட்டனுங்க. அப்போ அவர் சொல்றாருங்க, இல்லைம்மா இந்த இடம் எவ்வளோ இருக்கு பார்க்க வந்தேன்னாரு. ஏன் என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, நான் இந்த வழியில் செல்லும்போது வரும்போது உங்களை பார்ப்பேன், இவ்வளோ கட்டணிங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா முள்ளால் வேலி போட்டிருக்கிறது பார்க்கும்போது மனசு கஷ்டமாச்சு. எங்கள் மனைவி சொன்னாங்க, ஒரு மாங்காய் கண்ணை கொண்டு போய் உங்களுக்கு தரணும் அப்படின்னு, அதனால தான் வந்தேன்னாரு. சரி அவ்வளவுதானே. 4 நாளைக்கு முன்னாடியே தம்பி ஒருத்தர் இங்கே க்ளீன் செய்திருக்காரு. இவரை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது, நான் சொல்லுறேன். இது ஆத்ம தொடர்பு. ஆனால் அந்த தம்பியை வச்சு தான் அந்த ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு குழி போடுறேன், இங்கே கொஞ்சம் வெட்டுப்பா, ஒரு குழி பதி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த தம்பி கேட்குறாரு, எதுக்குமான்னாரு. ஏதோ இங்கே ஒரு செடி வரப்போகுது அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன். சரி, அந்த தம்பி மறுக்காமல் அங்கே ஒரு குழி போட்டாச்சு. அன்னைக்கு சாயங்காலமே நடந்த விஷயம்தான் அந்த பெரியவர் வந்தது. வந்த உடனே இங்கே ஒரு மரம் கொடுக்கணுன்னாரு. எவ்வளோ அதிசயம் பாருங்க. 2 நாளைக்கு முன்னாலேயே அங்கே நோண்டி வைக்கப்பட்ட ஒரு குழிக்கு ஒரு செடி வருது. அப்போ நான் சொன்னேன், ஒரு செடியை கொண்டாந்து அங்கே நெடுங்க அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு கொண்டு வந்து நடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. இடம் பார்த்துட்டு வர எங்கள் மனைவி அனுப்புனாங்க. நாங்கள் பார்த்துட்டேன், நாளைக்கு அங்கே செடி நடுறேன்னு சொல்லி அவர் போயிட்டாருங்க. ஆனால் அன்னைக்கே சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு மக்கி போன ஒரு சிமெண்ட் பையில், இந்த மாதிரி ஒரு பையில் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பையில் ஒரு மக்கி போன குப்பையோட ஒரு செடியை எடுத்துட்டு வர்றாரு. அந்த பையில வேரெல்லாம் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவரே கொண்டு வந்து அந்த இடத்துல நடுறாருங்க. நான் கேட்குறேன், ஏன் நாளைக்கு கொண்டு வரேன்னு சொன்னீங்க, இன்னைக்கே நட்டுட்டீங்க? என்ன இல்லைம்மா, இன்னைக்கே கொண்டு போய் கொடுத்துற சொல்லி எங்கள் மனைவி சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கு வயசு சுமார் ஒரு 50-55 இருக்கும். அப்புறம் நெட்டுட்டு கிளம்பிட்டாருங்க. அதுதான் நம்மளுடைய கேட்டு வாங்க காட்டுறேன். அவர் நெட்ட செடி இதுங்க. இதுதாங்க, இது மாமரம் பாருங்க. இந்த மாமரத்துக்குள்ளேயே அவங்க மாமரம் மட்டும் அந்த கண்ணு வைக்கும்போது அதுக்குள்ளேயே இந்த துளசியும் முளைஞ்சிட்டு இருக்கு. இதை நெட்டுட்டு இந்த வழியாக செல்றாருங்க. இதுதாங்க நம்ம கேட்டு. ஏழ்மையாக உண்மையானவங்க அமைக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு இந்த மாதிரி கேட்டு தாங்க அமையும். இதுதாங்க நம்ம காம்பவுண்டு. இந்த ஏரியிலெல்லாம் இது வரும். இந்த ஒரு குச்சி நட்டு தான் நம்ம வேலியாக இப்போ பயன்படுத்தியிருக்கோம் இப்போதைக்கு சூழ்நிலை. அப்புறம் இந்த பூக்கள் எல்லாம் நாங்கள் ஆசையாக வளர்க்குறது. இது பார்த்தீங்கன்னா வாழைக்கண்ணுங்க. இந்த வாழைக்கண்ணு யாரும் வெட்டி ஓட்டை போட்டு போயிருக்காங்க. சின்ன ஒரு அடி, அந்த அடிப்பாகத்தை கொண்டு வந்து நெட்டு செடி. இதையெல்லாம் பாருங்கள், இயற்கையை நாங்கள் வளர்த்துருக்கிறது. இதெல்லாம் நான் ஆசையாக வளர்க்குறதுங்க. இயற்கை மீது நான் அன்பு கொண்டவள், காதல் செலுத்தக்கூடியவள். இயற்கை தான் என்னை அழைக்கிறது. எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல என்னுடைய பதிவுகளை. அடர்ந்த வனம், மலைப்பகுதிகள், அடர்ந்த வனத்தில் யாருமே இல்லாத இடம்தான் என்னை அழைக்கும். அதனால நான் அதிகமாக அந்த இயற்கையை காதலிக்கிறேன். அப்போ இந்த இடமா போனவர் மீண்டும் உள்ள வந்தாருங்க. வந்த உடனே, அம்மா இந்த செடியை நல்லா மரமாக்குங்க, இதுக்கு தண்ணி ஊத்துங்கன்னாங்க. அப்போவே எனக்கு மனது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானது. என்னை பார்க்க வந்த அந்த மன ரீதியாக ஆலோசனை கொடுத்த அருள்வாக்கு சொல்லி கொண்டிருந்த மனிதர்களிடம் சொன்னேன், இது ஏதோ ஒரு அசம்பாவம் இருக்கிறதுன்னு. அதே போல் நட்டுட்டு போயிட்டாருங்க. காலையிலே அடுத்த நாள் காலையிலே ஒரு 6 மணிக்கு நான் ஒரு வாக்கிங் போகலான்னு போகிறேங்க.
அங்க 2 வாக்கிங் போன மனிதர்கள் பேசி கொண்டு போனார்கள் அந்த வாட்ச்மேன் ஆக்சிடென்ட் ஆன இடம்னு. நானும் அந்த இடத்த உற்று நோக்கி பார்த்தா அந்த இடத்துல ரத்த கரை இருந்ததுங்க. சரி யாரோ இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் அமைதியா வந்துட்டேன். ஏன்னா அவருக்கும் நமக்கு அந்த அளவுக்கு தொடர்பு இல்லைங்க. ஆனா வந்துட்டு பின்னாடி மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்து மீண்டும் அவர் யாரா இருக்குன்றது சிந்தனையிலே இருந்து வேற ஒருவரிடம் கேட்டேங்க. வேற ஒருவர் அன்னைக்கு மதியமே என்னை பார்க்க வந்த ஒரு மருத்துவம் செய்துட்டு இருக்கிற ஒரு மருத்துவர், அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்குன்னு சொன்னாருங்க. அவரு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்தார். உங்களை பார்க்கணும்னு மன ரீதியான ஆலோசனை பெறுவதற்கும் அருள் வாக்கு கேட்பதற்கும் வந்தாங்க. அப்ப அவர்கள்கிட்ட பேசிட்டு அவங்க எந்த ஊருன்னு கேட்டேன். இந்த பக்கம் தான் இருக்கேன்னாங்க. சரி அங்க ஒரு வாட்ச்மேன் சிகப்பு ஸ்கூட்டில வருவாரு, அவர் இருக்காருன்னா, இல்லம்மா அவரு நேற்று காலையில பால் ஊத்திட்டு வரும்போதே ஒரு வேகமா வந்த கார் அடிச்சு அந்த தியானேஸ்வரின்ற ஒரு ஆசிரமம் இருக்கு, அதுல வந்து பள்ளம் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதை வந்து மேடாக்கி இருந்தா சமமா வந்துட்டு இருக்கலாம். அந்த பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு வண்டி ஏறும்போது அதிகமா வேகமா வர இந்த ஆங்கிலனர்களும் இந்த என்ன சொல்றது